ப்ரஷ் கட்டர் வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நைலான் ரோப் எப்படி இன்செர்ட் பண்ணுறதுன்றது நிறைய கற்றுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அவங்க இந்த வீடியோவை அவசியம் பாருங்கள். இது லாக் டைப்பு ட்ரிம்மர் ஹெட்டு. ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனால தனியாக வந்துடும். மற்ற நிறைய மாடல் இருக்குது, இது ஈஸி மாடல் தான். இதில் நைலான் ரோப் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதில் ஹோல்ஸ் வச்சுட்டு இருக்கிறான் சென்டரில். அந்த ஹோல்ஸ் இந்த பக்கம் இன்செர்ட் பண்ணால் அந்த பக்கம் வந்துடும். ஒரு 3 மீட்டர் ரோப்பு நீங்கள் கட் பண்ணி இன்செர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை டபுளாக சுற்றணும். ஒரே டைரெக்ஷனில் சுற்றணும். அவங்க ஏற்கனவே அம்புக்குறி போட்டிருப்பாங்க. எந்த ட்ரிம்மர் ஹெட்டாக இருந்தாலும் அந்த டைரெக்ஷன்லேயே ஒரே டைரெக்ஷனில் இது மாதிரி சுற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். சுற்றும் போது நீங்கள் 1 இன்ச்சு முன்ன பின்ன வச்சுக்கணும் 2 எட்ஜும். அப்போ உங்களுக்கு அந்த லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக வந்துடும். இப்போ அந்த லாக் வச்சுக்கிறாங்க பாரு, லாக்கில் நீங்கள் இப்படி தூக்கி வச்சுக்கணும். ஒரு அரை அடி தான் நீங்கள் வெளியே ட்ரிம்மர் ஹெட்டு கட் பண்ணணும். அதிகமாக வச்சிங்கன்னா அந்த கிளச் எல்லாம் போயிடும். ஸோ இப்போ நாங்கள் அரை அடி வச்சுட்டு இருக்கிறேன். வச்சுட்டு அந்த லாக் வச்சுருப்பாங்க அந்த அலுமினியம் புஷ்ஷில் 2 பக்கம் ப்ரெஸ் பண்ணால் வெளியே வந்துடுது. ஸ்ப்ரிங்கு போட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா அது லாக் ஆகிடும். இந்த ட்ரிம்மர் ஹெட்டு இது ஈஸி மெத்தடு. நீங்கள் வாங்குறதா இருந்தால் கூட இது போல் ஹெட்டு வாங்கிக்கோங்க, தனியாக கிடைக்கும். இது ஒரு டபுள் செட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். வேறு மெத்தடெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ரொட்டேட் பண்ணி லாக் பண்ணணும். மேக்ஸிமம் பிவிசி ஹெட்டெல்லாம் சீக்கிரமாக பிரேக் ஆகிடும். நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் அது லெஃப்ட்டு ரைட் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ அது பாரு அரை அடி தான் கரெக்டாக வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம தீவனம் இருக்கிறது எப்படின்றது பார்க்கலாம். இப்போ 2 டீத் பிளேடு போட்டு இருக்கும் ஏற்கனவே. ஒவ்வொரு முறையும் நீங்கள் எந்த ஹெட்டு மாற்றுறதா இருந்தாலும், பிவிசி நைலான் ஹெட்டு மாற்றுறதா இருந்தாலும் சரி, 2 டீத் பிளேடு பாடி கார்டு எது மாட்டினாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உள்ளே ஒரு காலர் வச்சுருப்பாங்க. எனக்கு கை வச்சுன்னு இருக்கிறேன், அது பேர் ட்ரிம்மர் ஹெட்டு. அதில் ஒரு காலர் காட்டுறேன் பாருங்கள். அந்த காலரை மாத்திரம் நீங்கள் மறக்காமல் போடணும். காலர் போடாமல் போட்டிங்கன்னா அப்புறம் கழட்டுறது ரொம்ப ரொம்ப சிரமமாயிடும், ரன்னும் ஆகாது. அதனால் அந்த காலர் மாத்திரம் நீங்கள் மறக்காமல் எந்த பிளேடு யூஸ் பண்ணாலும் அந்த காலர் போடணும். காலர் போட்டு தான் நீங்கள் 2 டீத் பிளேடு மாட்டுறது எல்லாமே செய்யணும். இப்போ நம்ம பாடி கார்டு மாட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். அதில் தீவனம் நெல் பயிரெலாம் இருக்கிறதுக்கு பாடி கார்டு மாட்டுறதுக்கு ரொம்ப பேர் சிரமப்படுவாங்க. அதுக்கு மேலே அந்த பாடி கார்டு மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரிம்மர் ஹெட்டில் ஒரு பிளாக் வாஷர் வச்சுருப்பாங்க பெண்டாக. அதில் 3 ஸ்க்ரூ இருக்கும். 4mm அலட்டி போட்டு கழட்டுற மாதிரி. அந்த 3 ஸ்க்ரூவை நீங்கள் கழட்டிட்டு தான் அந்த பாடி கார்டு உட்கார வைக்க முடியும். அதை விட இம்பார்ட்டண்ட், அதில் ஒரு ஹோல்ஸ் வச்சுருப்பாங்க. நான் விரலாண்டு தருது பாருங்கள் ஹோல்ஸ். அந்த ஹோல்ஸ் டைரெக்ஷன் பார்த்துங்க. நீங்கள் உள்ள காலர் ஹோல்ஸுக்கு இதுக்கும் மேட்ச் ஆகும். அதுக்கு நேராக தான் நீங்கள் கழட்டும் போது மாட்டும் போது நீங்கள் அதை ரொம்ப பார்த்துக்கணும். ஆமாம், அந்த வாஷர் எடுத்துட்டேன் நான். அதுவும் ஒரு கார்டு, டஸ்ட்டு அந்த பில்லெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ எந்த டைரெக்ஷன் வைக்கிறேன்னு பாருங்கள். சேம் டைரெக்ஷன் அந்த கிராஸாக நீங்கள் வச்சா தான் அந்த ஹோல்ஸும் உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஏற்கனவே நீங்கள் கழட்டி வச்சுருப்பீங்க 3 ஸ்க்ரூ அந்த எந்த டைரெக்ஷனோ அந்த டைரெக்ஷனில் கரெக்டாக இப்போ நான் வச்சுக்கிற டைரெக்ஷனில் வச்சு 3 ஸ்க்ரூவும் நீங்கள் மாட்டிடணும். அந்த டைரெக்ஷனில் வச்சு மாட்டிட்டு பின்னாடி தான் நீங்கள் அடுத்து காலர் போட்டு நீங்கள் 2 டீத் பிளேடு அல்லது 40 டீத் பிளேடு 80 டீத் பிளேடெல்லாம் வருது. இதெல்லாம் நம்ம மாட்டு தீவனத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 டீத் பிளேட்லேயே கூட நிறைய தீவனம் நெல் பயிரெலாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் ரொம்ப தீவனம் ரொம்ப ஒரு 10 mm 12 mm திக்னஸ், 1/2 inch எல்லாம் திக்னஸ் வருது தீவனம். அதுக்கெல்லாம் நீங்கள் 40 டீத் போட்டு கட் பண்ணிக்கலாம். 2 டீத் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ நான் இந்த பாடி கார்டில் அந்த கம்பி கை பிடிச்சின்னு இருக்கேன். அங்கே ஒரு ஷேப் வரும், பெண்டு ஷேப்பு. நார்மலாக எல்லா கம்பெனியும் அப்படி தான் கொடுப்பாங்க. நான் கட் பண்ணி எடுத்துகிட்டுக்கிறேன். ஏன்னா அதில் டஸ்ட்டு பில்லெல்லாம் மாட்டிக்குது. அதனால் அந்த பெண்ட் ஷேப் வரதை எடுத்துகிட்டுக்கிறேன். இது இப்போ பிளாட்டாக தான் இருக்கும். நான் கொடுக்குற பாடி கார்டு பிளாட்டாக தான் இருக்கும். அது மாதிரி நீங்கள் மாட்டிக்கங்க. நான் என்ன டைரெக்ஷன் வச்சுக்கணும் அதே மாதிரி நீங்கள் மாட்டிக்கலாம். மாட்டி அந்த 3 ஸ்க்ரூவும் டைட் பண்ணிக்கங்க. இன்னும் நிறைய அக்ரிகல்ச்சர் மிஷின்ஸு, இது சம்மந்தப்பட்ட சர்வீஸு, எப்படி அசம்பிளிங் எல்லாம் நிறைய வீடியோ கொடுக்குறோம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு விவசாயம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ட்ரிப்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். இப்போ 40 டீத் பிளேடு மாட்டி காட்டுறேன் பாருங்கள். அந்த டைரெக்ஷனை எப்படி சுற்றுதோ வீல் அதே டைரெக்ஷனில் தான் பல்லு மாட்டணும். அவனும் அம்புக்குறி போட்டிருப்பான் வீல் டைரெக்ஷனு. இப்போ அந்த காலர் போட்டுட்டு தான் இது கூட மாட்ட முடியும். கொஞ்சம் முன்னே உட்கார வச்சு பாருங்கள் காலரு அதுக்கு அடுத்து பிளேடு. நீங்கள் ஒவ்வொரு முறையும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எந்த பிளேடு போட்டாலும் நீங்கள் அந்த ரவுண்ட் காலர் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு அடுத்து இந்த பிளேடு அங்கே எப்படி இன்செர்ட் ஆகுதுன்றது காட்டுறேன் பாருங்கள். ஃப்ளாட்டாக இன்செர்ட் ஆகணும்.
நீங்கள் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வச்சிங்கன்னா அந்த போஸ்ட்டே உதிர ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் தெரியாமல் இது பண்ணிவிடுவாங்க. பெரிய காலர் மேலே போட்டு அதில் பிளேடு ஷீட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாஷரு, இது ஒரு கார்டு கீழே படாமல் இருக்கிறதுக்கு அந்த கார்டு வாஷர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நட்டு வரும். எப்பவுமே அந்த நட்டு வந்து லெஃப்ட் த்ரெட்டில் இருக்கும். நீங்கள் பிளேடு எது மாட்டினாலும் அந்த லெஃப்ட் த்ரெட் நட்டை போட்டு நீங்கள் இது மாதிரி நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு சைடில் அந்த காலரில் ஆலைக்கு நம்ம சப்போர்ட்டு கொடுக்கணும் ஒவ்வொரு முறையும். அதுக்காக தான் அந்த ஹோல்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ யூஸ் பண்ணுறது பாருங்கள்.